இந்த ராமதாஸனுடைய சிண்டு வந்து சுசீலா கிட்டக்குது. சுசீலா தான் கட்சி ஏற்கிறாங்க. இப்போ ராமதாஸுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் என்னன்னா, அன்புமணி சுசீலாவை பார்த்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். அன்புமணிக்கு என்ன நிர்பந்தம் அப்படின்னா, மனைவி சொல்லே மந்திரம். சௌமியா அன்புமணி பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. மாமனார் சொல்லே மந்திரன்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்படிலாம் இல்லையா? அவரே ராமதாஸ் சொல்கிறாரு, ஐயோ அந்த பஜாரி வந்துன்னா அவர் வரமாட்டார் வீட்டில். சௌமியா அன்புமணி இருந்தால் வரமாட்டார். சௌமியா அன்புமணி தான் முடிஞ்சு போச்சு. இப்போ வாரிசாக வர்றதுக்காக வந்து பண்ணுறாங்க. அவன் தான் முகுந்தன் பரசுராமன். ஆனால் இவர் வந்து நான் ஜெயிலுக்கு நான் போயிட்டேன்னா என் கதை முடிஞ்சிடும். ஏன்னா நான் வெளியே வர முடியாத அளவுக்கு பல தவறுகள் அவர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ராமதாஸ் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குது, 27 29 வழக்கு இருக்குது. இப்போ எல்லாம் இப்போ அடுத்த மாதம் 13ஆம் தேதி கூட ஒரு வழக்கில் தீர்ப்புக்கு இருக்குது. ராமதாஸ் அவர்கள் வன்னியரா இல்லையா சார்? அவர் வந்து இது பிறப்பால் வந்து இருளர்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் பிறக்கவில்லை என்று சொன்னால் என்ன சொல்கிறாரு, வன்னியர்கள்லாம் கோவனங்கட்டின்னு தெரிஞ்சிருக்கணும். வியாழக்கிழமை நான் பதில் சொல்கிறேன். எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து இந்த முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்டா உன் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாம தான் இருந்திருக்க அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்னதான். அங்கே உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேலே அடித்தான். ஆமாம் சார், எல்லாருமே அதை சொல்கிறாங்க சார். பெட்டிமணின்னு சொல்கிறாங்களே, அது என்ன கதை? இல்லை, பெட்டி மணி இல்லை, பெட்டி ஃபுல்லாக மணி தான். அரசியல் விபச்சாரிகள் வெக்கம் அறியாதவர்கள். இந்த 2 பேருக்கும் வெக்கன்றதே கிடையாது. அக்னி கேட்குறேன்னு சொல்லிடுறாங்க. இல்லை, அக்னி கேட்குதில்ல. மாம்பழம் போனால் ஒன்றுமே இல்லை, கட்சி அங்கீகாரமே போச்சு. அவங்களுக்கு சின்ன பூசாக கேட்டால் தானே சார். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் இணைந்திருப்பவர் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு. அது தனி கட்சி ஆரம்பிச்சு, அப்புறம் குடும்ப கட்சி ஆரம்பிச்சு. குடும்பங்கள்லே பல குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கு. இப்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமை என்ன சார்? குடும்ப கட்சியாக இருக்கா, இல்லை குடும்பத்திலே பல குடும்பங்களோட கட்சி ஆயிடுச்சா சார்? அது குடும்ப கட்சி ஆகிடுது. அவங்க தான் சொல்கிறாங்களே இது குடும்ப கட்சி, எங்கள் குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இப்போ ராமதாஸ் குடும்ப கட்சி ஆனதுக்கப்புறம் ராமதாஸனுடைய பிரச்சனை என்ன? அவர் என்ன சொல்கிறார், பையனுக்கு செய்தி சொல்கிறாரு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். அதில் நிறைய பேசினார், பொதுக்குழுவில் பேசினார். பிடிக்கலையா, இது என் கட்சி, நான் தான் ஆரம்பித்தோம், இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா வெளியே கிளம்பு அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சுருந்தார் இல்லையா அன்புமணி. அவர் என்ன, இவர் சொன்ன உடனே என்ன பண்ணார், அதாவது குதிரை 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். உடனே எழுந்தார், மைக்கை பிடிச்சாரு, பனையூரில் வந்து ஆஃபீஸ் இருக்குது, நம்பரை கொடுத்துட்டு எல்லாம் வாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நினச்சி நாளைக்கு நடத்த முடியாது. இவர் வந்து நான் தான் இப்போ கூட சொல்கிறார்ல, என்றைக்கு அவர் வந்து அன்புமணி ரொம்ப வேதனைப்படுறாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அவர் தான் குருன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. வியாழக்கிழமை நான் பதில் சொல்கிறேன். வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள். அவர் ரொம்ப ஜாதகம்லாம் பார்க்குறாரு பொழுது ராமதாஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறாரு. அன்புமணிக்கு என்ன நிர்பந்தம் அப்படின்னா, மனைவி சொல்லே மந்திரம். அன்புமணி ஆமாம், அவர் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, சொன்னதை செய்கின்றாரு. இங்கே மனைவி என்ன சொல்கிறாங்க, மனைவி சொல்லே மந்திரம், நான் சொல்கிறத தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெருக்கடி பண்ணுறாங்க அவரை. அதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா, இவங்க வந்து உடனடியாக பெரிய பதவிக்கு வரணும், இந்த கட்சி நம்ம கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அன்புமணிக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸனுடைய வாரிசுகளில் அன்புமணிக்கு ஆண் வாரிசே இல்லை, எல்லாம் பெண்கள். ஆனால் அவங்க அன்புமணியினுடைய அக்கா இருக்கிறாங்களா, காந்தியோ சில வந்து தங்கை கவிதாவுக்கெல்லாம் எல்லாம் ஆண் வாரிசு தான். இல்லை, இவங்க கவிதாவுக்கு 2 பேர். ஆமாம், ஸ்ரீகாந்துக்கு 3 பேர், அந்த காந்தின்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு. அதில் கடைசி பையன்தான் இப்போ வாரிசாக வர்றதுக்காக வந்து பண்ணுறாங்க. அவன் தான் முகுந்தன் பரசுராமன். இது ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ராமதாஸ் பேரில் நிறைய டிஸ்பியூட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் படிக்கும்பொழுதே இரட்டை நிலையில் படிச்சிருக்கிறாரு.
ஜாதி சான்றிதழ், அதனால தான் ஒரு பதவி போகுது. அரசு பணியிலேருந்து அவரை நீக்குறாங்க, பனிஷ் பண்ணிடுறாங்க, ஃபைன் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்ததுனால அது ஒரு அவருடைய இன்னும் என்ன சமுதாயத்தை சார்ந்தவர்ன்ற ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போது இவங்களை பொறுத்த வரையில் இந்த பரசுராமன் சொல்கிறீங்களே, அவங்க அப்பா யார், அவர் வந்து வன்னியர் ஜெயராமன் சொல்லிட்டு, அவங்க மதர்லாம் வன்னியர், அவங்க இல்லை, அவங்களுடைய பையன், அவனுடைய பையன் தான் முகுந்தன். ஸோ இந்த கட்சிக்கு வந்து ஒரு வன்னியர் தான் வரணும், வாரிசு வரணும்னு ராமதாஸ் விரும்புகிறாரு. பொதுக்குழுக்கு அப்புறம் அங்கேயே மறிச்சுக்கினாங்கல்ல, பொதுக்குள்ளே அரை மணி நேரம் அவரை வெளியேற விடாமல் அந்த மண்டபத்திலே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்லும்போது ராமதாஸ் வீட்டுக்கிட்ட போய் எல்லாம் சண்டை போட்டாங்க, அன்புமணி எல்லாம் போட்டு சண்டை போட்டாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போகும்போது அவர் என்ன பொதுக்குழுவை கூட்டினார். அந்த பொதுக்குழுவில் யார் கலந்துக்கிறாங்க, மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்கள், மொத்தமே கலந்துக்கிறது 13 பேர். 6 மாவட்ட செயலாளர்கள், 7 வந்து மாவட்ட தலைவர்கள் தான். எல்லாரும் இவர் ஃபோன் போட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டார். யாரும் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி காமிச்சார். இல்லை, இது என்ன நடந்தன, இவர் மாட்டு இவர் காமிக்கிறார். நான் பாரு எப்படி என்னை நீக்குந்து செல்லாது. ஏன்னா நான் மே மாதம் 28ஆம் தேதி 2022 பொதுக்குழுவால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அப்படி அதனால தான் நான் தான் வந்து தலைவருங்கிறாரு. அவர் என்ன சொல்ல, கட்சியை ஏந்து நான் யாரை வைக்கிறேனோ அவள் தான். இப்போ ராமதாஸுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் என்னென்னா, அன்புமணி சுசீலாவை பார்த்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். சுசீலான்றவங்க அவருடைய 2வது மனைவி, அவங்க சித்தி. இப்போ அதுதான் பிரச்சனையே அங்கே நடக்குது. சித்தி வீடு பிரச்சனை தான் நடக்குது. ஆமாம், சித்தி வீடு பிரச்சனை. அதனால தான் இந்த இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து ராமதாஸ் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒவ்வொரு அமைப்பு இருக்குது இல்லையா, இவர் ஏற்படுத்தின அமைப்புகள்லாம். இப்போ வந்து இவர் கட்சி மட்டும்தான் கூட்ட முடியும். நீ அப்படியா பண்ணுற, என்ன பண்ணார், உடனடியாக இந்த இது கூட்டின உடனே அடுத்தது வன்னியர் சங்க கூட்டத்தை கூட்டினார் ராமதாஸ் அவரோட. ஆமாம், அன்புமணிக்கு என்ன இருக்குது, அதான் அது பொதுக்குழு ஆளுங்களை தன் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறார் அன்புமணி. இல்லை பொதுக்குழு ஆளில் இருக்கிறாங்க, அதோ இப்போ எல்லாம் வந்துட்டாங்கல்ல. இப்போ அன்புமணி சைடு ஒன்றுமே இல்லை. ஆமாம், அப்போ வந்து என்னென்னா அவர் பயமுறுத்துறாரு. இவங்க வந்து என்னென்னா ஏற்கனவே இவர் வந்து தெளிவாக சொல்கிறார், அன்புமணிக்கு ஆலோசனை சொல்கிறார், நீ அரசியலில் நல்லா ஷைன் பண்ணணும், மேலே வரணும்னா. ஆனால் இவர் வந்து நான் ஜெயிலுக்கு நான் போயிட்டேன்னா என் கதை முடிஞ்சிடும், ஏன்னா நான் வெளியே வர முடியாத அளவுக்கு பல தவறுகள் அவர் பண்ணியிருக்கிறாரு, அமைச்சராக இருக்கும்போது பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவர் ஈல்டாவார். பிஜேபின்றதை விட இப்போ வந்து சௌமியா அவங்க வந்து மேலே வரணும். இப்போ அமித்ஷாவுக்கு தான் அடிமையாக இருக்கிறார். ஓகே, சௌமியா அன்புமணி பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, மாமனார் சொல்லி மந்திரன்ற மாதிரி தான் இருக்காங்க, அப்படிலாம் இல்லையா? இல்லை, அவங்க எப்படி மந்திரன்னு சொல்லுவோம், அவங்க நீங்கள் பேச்சு எப்போ கேட்டிருக்கீங்களா? இல்லை, மேடையில் அவ்வளோ மேடையில் நீங்கள் இன்னும் நிறைய அவங்க ஊர்லேருந்து இதெல்லாம் பிரச்சாரம் போகும்போதெல்லாம் கேட்டிங்கன்னா அவரே ராமதாஸ் சொல்கிறார், ஐயோ அந்த பஜாரி வந்ததுன்னா அவர் வரமாட்டார் வீட்டில். அப்படியே வந்து லுங்கி ஒன்று கட்டின்னு ஒரு பனியனை போட்டுட்டு எந்த இதுவும் இல்லாமல் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டார். அவங்க பேரன் பேத்தி இவங்க எல்லாம் கூப்பிட்டாலும் வரமாட்டார். சௌமியா அன்புமணி இருந்தால் வரமாட்டார். சௌமியா அன்புமணி தான் முடிஞ்சு போச்சு, அவங்க இருக்க வேண்டியது தான். சாப்பிட கூட்டால் கூட சேர்ந்து சாப்பிட மாட்டார். இவருக்கு அந்த மாதிரி அது வந்து ஏற்கனவே ஒரு தடவை போய் அந்த அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அந்த அன்புமணி அவங்க அம்மாவை 2 பலார்னு விட்டுட்டா மாதிரி அடிச்சிட்டா மாதிரி. அதுக்கப்புறம் தான் உடம்பு சரியில்லாமல் பைபாஸ்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணார். இதெல்லாம் கேள்விப்பட்டு வந்து. ஸோ இது வந்து என்னென்னா குடும்ப பிரச்சனை. 2வது வந்து என்னன்னு கேட்டால் ஆட்சி அதிகாரம் என் கணவனுக்கு தான் வரணும். அதுலேயே முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னது, வன்னியர்கள் வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள், வன்னியர்கள் படிக்கல முன்னேறலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ராமதாஸ் அவர்கள் தான் அவங்களை படிக்க விடாமே பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த கருத்தை ஏற்றுக்கிறீங்க? இல்லை, அது வந்து இப்போ ராமதாஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாலாம் பிறந்தாங்க, படிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, நான்லாம் வந்து படிச்சிருக்கேன், அப்புறம் எங்கள் மற்றவங்களும் படிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன கேட்குறாரு, நான் மட்டும் பிறக்கவில்லை என்று சொன்னால் என்ன சொல்கிறாரு, வன்னியர்கள்லாம் கோவணங்கட்டின்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த ஊம ஜனங்களுக்காக நான் கோல் ஊன்றி நடக்கிறவரில் நான் போராடுவேன், ஊம ஜனமா. அப்புறம் அதுக்கு அடுத்தது இவர் வந்து முதலமைச்சரை மிரட்டும் போது 10.5 கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஊம ஜனங்கள் பேசுவார்கள், உங்களை உண்டு. அதெல்லாம் யார் இந்த வன்முறையை தூண்டுற அளவுக்கு பேசுறது? ராமதாஸ் அவர்கள் தான் சொல்கிறாங்களே, வன்னியர்களுக்காக தான் என் உயிரை கொடுத்துருக்கேன், வன்னியர்கள்லாம் வன்னியரில் முன்னேற்றது நான் இல்லைன்னா இன்றைக்கி வன்னியர் கூட்டமே இல்லைன்னு சொல்கிறாரு. இல்லை, அவர் தான் சொல்கிறாரு, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் வந்து எத்தனையோ சத்தியம் பண்ணார், நான் பண்ண சத்தியத்தை கடைப்பிடிக்கலாம், நான் சாட்டியால் அடிங்கன்னாரு. ராமதாஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பேசணுன்னா சொல்கிறேன், ஏன்டா ராமதாஸ், நீ என்ன
என்ன பையன் நீ வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து போன பையன், நான் தான் எல்லா ஊருக்கும் இவன் தான் ராமதாஸ்ன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினேன். என் இளைஞர்கள் என்ன மாதிரி ஒரு 10 பேர் தமிழகம் முழுவதும் பயணித்து 10 ஆண்டுகள் உழைத்து இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாங்கள் செஞ்சோம். காடு வெட்டி குருவை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரோ ராமதாஸ். இல்லை காடு வெட்டி குரு யூஸ் பண்ணிக்கினாரு. காடு வெட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணிப்பார். இப்போ அன்புமணி சொல்கிறார், அன்புமணியை வந்து நீக்கணும்னு அந்த கட்சியிலேருந்து நீக்கணும்னு அவன் போயிடுறான். யாரும் எதுவும் சொல்ல முடியல. சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததா? அங்கே ஜனநாயகம் இருந்ததா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த சமுதாயம் வந்து வாழ்ந்தால் போதும், வளர்ந்தால் போதும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எங்களை போன்றவர்கள் நாங்கள் சமுதாயம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ ராமதாஸ் கூட ரிஃப்ட் ஆகி நாங்கள் வந்து பண்ணும்பொழுது ரிஃப்ட்டு நான் கட்சி ஆரம்பித்தோம். நான் தான் அந்த கட்சியை துவக்கி வச்சேன். ஆனால் சொல்கிறாரு சார், இந்த கட்சி நான் ஆரம்பித்தது, கட்சியை வளர்த்ததுன்னா அதனால் கட்சி எனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாரு சார். இல்லை, கட்சி அவர் எங்கே ஆரம்பித்தார், எங்கே பண்ணார், அப்புறம் எதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸ் போடுறேன் நான், என்ன போடுறேன், பாட்டாளி மக்கள் கட்சி எந்த தான் எனக்கு கொடுக்கணும்னு. அது வழக்கு நடக்குது. அப்போ அவங்க வந்து அதுக்குள்ளே வளர்ந்துட்டாங்க கட்சி ரீதியாக. 7 எம்பிக்கள் இருக்கிறாங்க, 100 கோடி மக்கள் ஆள்றாங்க. 11 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் இருந்து பண்ணதுனால அவங்க வந்து அங்கே பண்ணுறாங்க, டாஜிலாம் பண்ணுறாங்க. ராமதாஸ் அவர்கள் வன்னியரா இல்லையா சார்? அவர் வந்து இது பிறப்பால் வந்து இருளர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, படிப்பில் வந்து பறையரை பயன்படுத்திக்கிட்டாரு. 3வதாக வந்து இப்போ வந்து சத்திரிய வன்னியர்னு சொல்லிக்கிறார். நடிப்பால் வன்னியர். இது பிறப்பில் வந்து இருளர், அப்புறம் வந்து படிப்பில் வந்து பறையர், இப்போ வந்து நடிப்பில் வந்து வன்னியர். ஸோ ஒரு ஆள் இந்தியாவில் 3 ஜாதி மாறுறது உலகத்திலே இங்கே தான் இருக்கும். ஆதாரம் இருக்கா சார்? ஆதாரம் இருக்குது, நான் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து இந்த இந்தியாவில் பொறுத்தவரையில் மதம் மாறுவதற்கு சட்டம் இருக்கிறது. இப்போ கிறிஸ்துவராக இருக்கலாம், ஒரு இஸ்லாமியர்கள் போகலாம், இல்லை கிறிஸ்துவராக இருக்கலாம், இந்து மதத்துக்கு வரலாம். ஆனால் மதம் மாறுவதற்கு எந்த தடையும் கிடையாது. ஜாதி மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவன் ஒரு சமுதாய ஜாதியில் பிறந்துட்டான்னா அவர் சொல்லப்பட்டுட்டா அவன் சாகுற வரலும் அதே ஜாதி தான், வேறு ஜாதி மாற்றிக்க முடியாது. ஸோ அதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் ராம்தாஸ் வந்து எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்வான் மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது, பொய் சொல்கிறது, அதாவது வந்து எதுனாலும் சரிங்க உடனே ஒரு சத்தியம் சொல்ல வேண்டியது. இப்போ எவ்வளோ தூரம் கேட்டிருக்காரு. கூட்டணி என்ன சொன்னார், யாரோட திமுக, அதாவது வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை, தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை, நாம் தான் வருவோம். ஊருக்காக ஏற்கனவே வச்ச கூட்டணிக்கு அப்பாவும் பிள்ளையும் போய் மன்னிப்பு கேட்டாங்க. பகிரங்க மன்னிப்பு கேட்குறோம், நீங்களே எங்களை பார்த்துக்கணும் அப்படிலாம் கேட்டாங்க. கேட்டுட்டு மாற்றம், முன்னேற்றம், அன்பு. இந்த வயசுலேயுமே அவர் வந்து இப்படி உட்காந்துட்டு வன்னியர் ஆளுங்களை சுற்றி உட்கார வச்சுட்டு அவர் காலுக்கு ஒரு சேரு, இது உடம்புக்கு ஒரு சேர்னு போட்டு ஜாலியாக உட்காந்துட்டு அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அவர் பேச்சு கேட்குறாங்கல்ல சார்? இல்லைங்க, அதாவது வந்து பணக்காரனை சுற்றி ஒரு 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர். பணம் இருக்குதா, பைத்தியக்காரனாக இருக்கானா? இப்போ எல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி நீச்சல் குளத்தில் குளிக்கிறது, காமெடி பண்ணுறது, இதெல்லாம். அதுக்கு அடுத்தது என்ன, அது ஒரு டுபாக்கு ஒரு கட்சி ஒன்று வச்சுருக்கிறான். அதில் வச்சு அதான் பேரம் பேசி இருக்கிற 4 பேருக்கு சீட்டு தரேன், அது தரணும், அவங்க சுற்றிட்டு இருக்காங்களே தவிர வேறு யார் இருக்காங்க? உண்மையான பவித்திர வன்னியரை யார் இருக்கிறாங்க அங்கே? நீங்கள் வந்து இது சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு கட்சி வந்து இப்போ இந்த அதான கட்சி சீட்டுலாம் எதுக்கு தனியாக அன்புமணி நீக்கிறாரு? கட்சி சீட் தனியாக விற்கலாம்னா கட்சி சீட்டுக்கு தான், கட்சி பேரம் பேசுவதற்கு. ஆமாம் சார், எல்லாருமே அதை சொல்கிறாங்க சார். பெட்டிமணின்னு சொல்கிறாங்களே, அது என்ன கதை? இல்லை, பெட்டி மணி இல்லை, பெட்டி ஃபுல்லாக மணி தான். பெட்டி மணியில் நாங்களே போனோமா சார், காரில் போனோம்னா ஏதோ வில்லேஜில் போனால் அதை சூட்கேஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. சூட்கேஸ் பார்ட்டி வந்துடுச்சு அப்படின்னு. நாங்கள் வேறு, அவங்க வேறு. அவங்க வந்து அந்த அக்னி கலசம் ஆதி காலத்தில் உள்ளது அதையே கேவலப்படுத்துகிற அளவுக்கு அவங்கெல்லாம் நடந்துக்கிறாங்க. வன்னியர்களோட கண்ட்ரோல் யார்கிட்ட தான் சார் இருக்குது? கண்ட்ரோல் யார்கிட்டும் கிடையாது. அவங்க எந்த காலத்தில் யார்கிட்ட கண்ட்ரோலாக இருப்பாங்க? சரி, அவங்க வந்து என்னென்னா நியாயமாக பேசினா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த சமுதாயத்தை இழிவாக பேச வைக்கிறதும் இழிநிலைக்கு கொண்டு போகிறதும் யார்? நாங்களாம் எதை கேட்டால் சொல்கிறேன், எந்த ஈன பிறவிக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, எந்த இழி பிறவிக்கும் நான் பதில் சொல்வது வெளியில் இல்லை. யார் ஈனப்பிறவி, யார் இது? எல்லாம் ஓரியல் வன்னியம், பவித்திரம் இருக்கும், பவித்திரமான வன்னியம். அப்பா அம்மா வன்னியனாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. நீ பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ யார்கிட்ட இருக்குது? ராமதாஸ் அவர்கள்ட்ட இருக்கா, அன்புமணிகிட்ட இருக்கா, இல்லை சௌமியா அன்புமணிகிட்ட இருக்கா, இல்லை சித்தி வீட்டில் இருக்கா? யார் வீட்டில் சார் இருக்குது? இப்போ வந்து 2 பேர். அன்புமணியினுடைய சிண்டு வந்து சௌமியா கிட்ட இருக்குது. இந்த ராமதாஸனுடைய சிண்டு வந்து சுசீலா கிட்டக்குது. சுசீலா தான் கட்சி இயக்குறாங்க. கட்சி எல்லோரும் அங்கே தாங்க போகணும். இந்த சீட்டு கேட்குற 5 எம்எல்ஏ இங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் சுசீலா கிட்ட பொட்டி கொடுத்துட்டு தான் இங்கே வந்து கேட்டால் அவங்களுக்கு வந்து
இந்த பதவி அந்த பதவி போடுறதுக்கெலாம் அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க தான் சூத்திரதாரி, அவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க சும்மா ஜிம்பி பார்க்குறாங்க. இவங்ககிட்ட என்ன இருக்குது? இவங்க சென்னையில் வந்துடவும் அந்த இளைஞர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் பார்க்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்களாவை அந்த தோட்டத்தை அவர் தான் சொல்கிறாரு, நான் வந்து வெளியில் வந்து கடற்கரை பார்த்தேன்னா டால்ஃபின் வந்து டான்ஸ் ஆடும். அவங்க ஒய்ஃபே சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நீ என்ன நீ எங்கடா போய் வேலைக்கு போன? டாக்டர் இல்லை சார். இல்லை அவனுக்கு தான் என்னென்ன டாக்டருங்க, என் வீட்டில் இருந்தால் எல்லாம் டாக்டர் இருக்கிறாங்க. அவன் என்ன பெரிய டாக்டர் அவன்? இது வந்து என்ன பண்ணீங்க? இப்போ சார் யார் வீட்டில் இல்லை, நான் கம்மியாக படிச்சிருக்கிறோம். இல்லை சார், அவங்க சொல்லிக்கிறாங்க மாறு தட்டி நான் டாக்டர் அன்புமணி ஆமாம், டாக்டர் அன்புமணியே சொல்லுவான். அது எப்படி ஒரிஜினல் கரெக்டாக வந்தவன் எவனும் சொல்ல மாட்டான். அங்கே திண்டிவனத்தில் நல்லான்ற ஒரு ஊர், அந்த நல்லான்ற ஊரில் வந்து இந்த கல் உடைப்பாங்கல்ல, அந்த கல் உடைக்கிற குவாரியிலேருந்து வரணும்னு அடிபட்டு வந்தால் டிஞ்சர் ஓட்டுற வேலை. உனக்கு எவ்வளோ மாத சம்பளம்? 800 ரூபா. அதுக்கப்புறம் நீ எங்கடா ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ ரூபா வந்தது உனக்கு? இந்த மாதிரி என்ன இந்த சமுதாயத்தை ஏமாற்றி அதை பண்ணி இதை பண்ணி பொட்டிமணின்னு சொன்னீங்களே, அதில் வந்து கில்லாடி இவங்க அரசியல் வியாபாரிகள். இன்னொரு மேலே சொல்லணும்னா அரசியல் விபச்சாரிகள். அரசியல் விபச்சாரிகள் வெக்கமறியாதவர்கள். இந்த 2 பேருக்கும் வெக்கன்றதே கிடையாது, சூடு சொரணெல்லாம் கிடையாது. என்ன வேணாலும் பேசுவாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் சொல்லிட்டாரே ராமதாஸ் நாளைக்கு என்ன அப்படின்னு. நாளைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவோம் பழமொழி. ஆனால் அது இல்லை, இவன் பேச்சு அப்பயே முடிஞ்சு போச்சு. ராமதாஸ் பேச்சே பேசின உடனே முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன இருக்குது மறுநாள் காலையில்? அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஸோ இவங்க அப்புறம் பிள்ளைங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்புமணி தனியாக கொள்ள வச்சிட்ட மாதிரி என்கிட்ட வரல. அவங்க ஒய்ஃபை கேட்குறாரு ராமதாஸ், பையன் வந்தானே, காசு கொடுத்துட்டு போனானா, பணம் கொடுத்துட்டு போனான்னு? இல்லை ஒன்றும் இல்லை, வந்துட்டு போயிட்டான். அதுதான் பிரச்சனை. ஸோ இங்கே வந்து தேர்தலுக்கு கூட்டணி வைக்கிறாங்க சார். 11 மணி வரலும் பேசுகிறீங்க. ஓரளவுக்கு அதிமுக கூட முடிஞ்சுது. பணம் வாங்கிட்டீங்க, பட்டுவாடை முடிஞ்சிடுது. கையெழுத்து போடணும்ல மறுநாள். என்ன பண்ணுற, எல்லோரும் இருக்கிற 5 மணி நேரம் கேப்பில் 5 மணிக்கெல்லாம் போகிறாங்க. 11க்கு முடிச்சுட்டு பணம் வாங்கி வைக்க வேண்டிய இடத்த வச்சுட்டு அங்கே நேராக யாரை கூட்டின்னு போகிறீங்க? பிஜேபிக்கு போகிறீங்க. அவங்க தலைவரெலாம் கூட்டின்னு போய் ராமதாஸ் வந்து எழுப்பி உசுப்பி உக்கார வச்சு கையெழுத்து போடுறாங்க. அதுக்கு முன்னாடி பிஜேபியை பற்றி ராமதாஸ் என்ன சொன்னார்? எல்லாருக்கும் தான் நீங்கள் மார்க் போடுவீங்களே, இந்த பிஜேபி கொஞ்சம் மார்க் போடுங்கண்ணா. ஏன்பா 0 கீழே ஏதாவது இருக்குதா சொல்லு, அதுனா நான் அதை போடுறேன் அப்படின்னு. சரி, அடுத்தது பிஜேபி பற்றி அவராக சொன்ன கமெண்ட்டு, இங்கே நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனால் பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க. பிஜேபிக்கு போனவன் யாரும் திரும்பி வர மாட்டான், அது ஒன்வே டிராஃபிக்கு. இந்த கட்சியிலேருந்து 23 எம்எல்ஏக்கள் அங்கே தான் போனாங்க. ஸோ அதனால் ராமதாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பிஜேபியை வானான்றதுக்கு நிறைய அடுக்கடுக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. சார் முழுக்க அது 1 இயரில் ஏமாற்றும் கூட்டணியாக தான் சார் இருக்குது. இவங்க வைக்கிற கூட்டணி எல்லாமே 1 இயரில் ஏமாற்ற தானே சார் பண்ணிட்டு இல்லை, அதுதாங்க நாங்கள் சொல்கிறோம். நீ வந்து ஏமாத்துற மாதிரி அவர் வந்து ரொம்ப, அதாவது வந்து இப்போ நான் கூட பேசுறது இன்னொருத்தரை தப்பாக பேசுகிறோன்னு நீங்கள் உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். நானும் படித்தவன் தான், நாம் வந்து பேசலாம். ஆனால் நான் வந்து திருடன் சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது. நான் பாதிக்கப்பட்டவன் ராமதாஸால். அது இல்லை விக்டிம் ஆஃப் ராமதாஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கான். அவங்களெல்லாம் பேட்டி எடுத்து போடுறதுக்கு இல்லை இருக்குது சார். அவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆமாம், ஃபுல்லாக இப்போ கட்சியில் இருக்கிறவங்களெலாம் விட கட்சியில் வந்து போனவங்க தானே அதிகம். சரி, நாங்களாம் வந்து முதல்ல சங்கம் இருந்து கட்சி ஃபஸ்ட்டு போட்டியிடும்போது எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க? 10% ஓட்டு. இப்போ எவ்வளோ வாங்குறீங்க? அடி படிப்படியாக கழுது தெரிஞ்சு கட்டுரும்பாயி 1% ஓட்டு. கடைசி ஒரு 4 எலெக்ஷன் முன்னாடி கடைசியில் இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடந்தது? எப்பா என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதா? அந்த மாநிலேருந்து 5 பேரை கூப்பிட்டு வந்து நான் நிற்க வச்சுருப்பேன், சொன்னாரா இல்லையா? ஸோ இந்த மாதிரி கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இவங்க எப்போல்லாம் கட்சி தோக்குதோ அப்போல்லாம் உடனே கேடயத்தை தூக்குவாங்க. வன்னியர் சங்கம் அக்னி கலசம் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வன்னியர் சங்கத்தை அது வந்து தூக்குறாங்க இல்லையா, கேடயத்தை தூக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஏன் இது வருதுன்னா, அன்புமணி என்ன சொன்னார், இதுக்கு வந்து ஜாதி முத்திரை குத்திட்டாங்க பாமக, அதை வந்து நான் துடைப்பேன், இதுக்கப்புறம் ஜாதி கட்சி இல்லை, இது இல்லை, அது அடுத்தது முதல்ல வரணும்னா அதுக்கப்புறம் தானே முதல்வருக்கு வராரு. அப்புறம் இப்போ முதல் அமைச்சர் இந்த சீஃப் மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட் இப்போ போட்டியிடுறாரு. எங்கே? இதே பெண்ணகரத்தில் தான் போட்டியிடுறாரு. போட்டியிடும் பொழுது என்ன பண்ணுறாரு, நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் அந்த கொடுக்கணும்ல, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த இவர்கிட்ட கொடுக்கும்போது தேர்தல் அதிகாரிகிட்ட, அதில் நீ என்ன ஜாதின்னு இருக்குது, அதுக்கடுத்து ஜாதி இல்லைன்னு அடிச்சிட்டேன், கோடு போட்டேன். அவங்க கூத்தாடி குடும்பம், அப்புறம் கூத்தாடி அது இருக்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதனால தான் எந்த கட்சிக்கு கூட்டணி வச்சாலும் எதிர்கட்சி ஆளுங்களை வந்து அப்படி திட்டுவாங்க. கூட்டணிக்குள்ளே ஒரே குத்தாட்டம், இவங்க பேசாத பேச்சு,
கேவலம். இந்த மாதிரி இந்தியாவில் உலகத்திலே இப்படிலாம் பேசுவாங்களான்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இபிஎஸ் அவர்களே டயர் நக்கின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் போய் வச்சவங்க. எங்க டயர் நக்கின்னா அதை விட பெரிய வார்த்தை. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? வெள்ளப்பண்ணி, தெரு நாய். அதுக்கப்புறம் இந்த அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் தாயோடு சேயோடு தகாத உறவு வைத்து கொண்டது சமம்னீங்க. அப்புறம் அங்கே தான் போனீங்க. அப்புறம் தேம்பி அப்புறம் வந்து திமுகவை திட்டுனீங்க. திமுகவை திட்டு திமுக என்ன திமுகனா பதில் சொன்னாங்க. திமுகவில் வந்து பயங்கரமாக சொன்னாங்க. ஏங்க நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போகும்போது பெரிய அண்ணன் கோவனை அவுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அதிமுக போயிட்டேன்னாரு. அப்புறம் பெரிய அண்ணன் என்ன சொன்னார்? கலைஞர் அவர்கள் அனாமதேய பேர் வழிகள், போக்கிடமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அனுப்பி வச்சார். சௌமியா அன்புமணி எம்பி தேர்தல் தோத்ததுக்கும் ராமதாஸ் அவர்கள் தான் காரணமா? அவங்க கட்சியே தோக்கடிச்சுன்னு சொன்னாங்க. அது உண்மையா சார்? இல்லைங்க, அவங்க யாருங்க? இப்போ அது வந்து எல்லாருக்கும் வந்து அதாவது வந்து ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது நல்லா பார்த்துங்க, அன்புமணி ராமதாஸ் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கிறார். ஆனானப்பட்ட ஜெயலலிதா இருக்கும்பொழுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜெயிக்கிற அந்த இடம் ஏன் போகுதுன்னா என்ன அர்த்தம்? மக்கள் உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் ஒரு ஏமாற்று பேர் வழி. இப்போ ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு கோயா பால்ஸ், அன்புமணி வந்து ராமதாஸுக்கு கோயா பால்ஸ். கோயா பால்ஸ்னால் ஒன்று செல்ஃப் போஸ்டிங், அதை பற்றி பெருசாக சொல்லி பேசுது. ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு மாநிலத்திலே பிறந்திருந்தால் அவர் இந்தியாவிலே பெரிய தலைவராக திகழ்ந்திருப்பார். ஒன்று. அடுத்த கட்டம், இவர் வந்து கவர்னராக இருக்கலாம், ஜனாதிபதி ஆகியிருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ஆசைப்படாத அவர் வந்து அவருக்கு இந்தியாவினுடைய பாரத் ரத்னா அவார்டு கொடுங்கன்னு கேட்டாரா இல்லைங்களா? ஸோ அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு இப்படி தான் வேலை பார்ப்பார். அவர் கனவை நான் நனவாக்குறேன், அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரு அதெல்லாம் பண்ணணும். இப்போ புலம்புறதுக்கு என்ன காரணம்? அடி பேர் ஆட்டம் கண்டு போச்சுன்னு அர்த்தம். சும்மா அப்படியே வந்து மேலே உக்காந்துட்ருக்கேன். ஸோ இவர் ராமதாஸ் வந்து என்ன சொல்லார்? என் மகனை மாதிரி யார் அறிவாளி? அவர் கூட பேசிட முடியுமா? முதல்வரோட வைங்க, பேட்டிக்கு நேருக்கு வைங்க, அதில் பேசி ஜெயிச்சுட்டு வந்தானாங்க. அது மாதிரிலாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன, நிழல் பட்ஜெட் போடுற காசு இருக்குது இல்லை, நீங்கள் இதெல்லாம் தயார் பண்ணிலாம் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுங்க. அதில் அந்த காசாவது இந்த செத்து போன 25 தியாகிகளுக்கு இன்றைக்கும் ஏரி வேலைக்கு கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கான். அவன் என்ன சௌகரியமாக இருக்கிறாங்க? இந்த இப்போ 25 பேரும் போய் அவரை வந்து ராமதாஸை பார்க்குறாங்க. என்ன சொல்கிறார் ராமதாஸு? தாலி அறுத்த முண்டச்சிங்கலாம் இதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறார். நீங்கள் இங்கே வந்தீங்க, போய்கினே இருங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டா மாதிரி. சரி, இதே கதை தான் இப்போ இந்த மாநாட்டில் வந்து காடு வெட்டி குருக்கு ஒன்று தியாகி ஆக்கிட்டாங்க. ஸோ 25 தியாகியில் இவங்க என்ன சொல்கிறது 21 கூட ஒரு தியாகி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அது தானே காடு வெட்டிக்கும் செய்வாங்க. அவருக்கு என்ன பண்ண போகிறாங்க? காடு வெட்டியை நல்லா யூஸ் பண்ணி, காடு வெட்டி குரு அவர்களோட அந்த மக்களை நல்லா பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்களே சார். அவ்வளோ பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் போட்டு அவர் பெருமைப்படுத்துகிற மாதிரி காமிச்சிட்டாங்கல்ல. இல்லை பெருமை என்னங்க பெருமைப்படுத்துறது? அவங்க அப்படி காமிச்சிட்டாங்க. இல்லை அது இல்லை. நீங்கள் என்ன ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு காசு கலெக்ஷன் பண்ணி அங்கே பண்ணி இங்கே பண்ணி கஷ்டப்பட்டு ஏற்கனவே கொள்ளை அடிச்சதில் ஒரு சிறு பகுதி இல்லை சில பேர்கிட்ட வாங்கினது கொடுத்தாங்க, ஒருத்தர் கொடுத்துருக்காங்க மாநாடு நடத்துறதுக்கு. அந்த மாநாடு நடத்துகிறீங்க. இந்த பசங்கள்லாம் காலேஜில் படிக்குது, போனது ரிட்டையர்டு இதானதெல்லாம் என்ன பண்ணுறதுக்கு ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி பாட்டு பாடுறதுக்கு புஷ்பவனம் குப்புசாமி பாட்டு பாடினா அவர் பாட்டு பாட போகிறார், அவருக்கான பணம் பேமெண்ட்டு இந்த மாதிரி இதில் வந்து இதெல்லாம் வரணும்னு சொன்னால் அதுக்கு இருக்குது. வேறு இவங்களுடைய உழைப்போ இது கஷ்டமோ இல்லை. இறுதியாக இந்த வன்னியர்களோட நிலைக்கு என்ன சார் ஒரு முடிவு? இல்லை அவங்க வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த இளைஞர்கள் எல்லாம் உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கொள்ளணும். சரி, இப்போ வந்து ஒரு மாநாடு நடத்துனாங்க. மாநாட்டில் வந்து அவங்க பேசுனதில் நான் 70 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். என்னை பற்றி இல்லை, இந்த சமுதாயத்துக்கு முன்னோடிகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை புத்தகமாக எழுதி அதை இளைஞர்கள் சிறிய அளவாவது பயன்படுத்த வேண்டும்னா சூரிக்கு எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து பேசும்போது அதெல்லாம் பேசுகிறாருல்ல, நான் வந்து இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன், மாணிக்க வித்துப்பட்டான் ஜாதியை வித்துப்பட்டான். ஏமாத்துறாரு அவ்வளோதான். இல்லை ஏங்க இவன் இந்த ஆளே இல்லை. நான் அதை தான் சொல்கிறேன். பவித்திர வன்னியர்களை இளைஞர்களே பாருங்கள், விரல் நுழையிலே விஷயம் இருக்குது, எவ்வளோ இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்க, உண்மைத்தன்மையை அறிஞ்சிக்கங்க. இவர் இருந்துட்டு மற்ற எல்லாரையும் இது கலவரம் பண்ண அனுப்பி விட்ருவார். இல்லை கலவரம் இல்லை, எல்லாரையும் அடிக்க சொல்லுவார். கூட இருந்தவங்களாம் உதவாங்கினவங்க தானே அங்கே இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் பாடுபட்டவங்களாம் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொன்னால் பட்டியலில் போட்டுக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ ராமதாஸ் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குது, 27 29 வழக்கு இருக்குது. இப்போ அடுத்த மாதம் 13ஆம் தேதி கூட ஒரு வழக்கில் தீர்ப்புக்கு இருக்குது. ஏன்னா இவங்க எதில் வழக்கில் போனாலும் இவங்க மட்டும் முதல்ல தப்பிச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இவர் பேர் வந்து போராளி. உடனே அந்த ஹைகோர்ட்டு தானாமுன் வந்து ஒரு கேஸ் எடுத்து ஒரு 57 பேர் மேலே போடுது. அதில் ராமதாஸ் A1 அக்யூஸ்டு. இது எல்லாருக்கும் மீதி பேர்லாம் 2 பேர் ஜாமீன் 2 லட்சம் ரூபா, 1,14 லட்சம் கட்டி அவங்கெல்லாம் பெயில். இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட்டில் அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுட்டு அவர் வெளியே வந்துடுறார். ஸோ இந்த மாதிரி. அப்புறம் ஜெயலலிதாவை என்ன பண்ணார்,
11 மணிக்கு இந்த மாநாடு நடக்கும்போது என்ன சொல்கிறாரு, 11 ஆச்சு, என்ன பண்ண முடியும், நீ கைது பண்ண முடியுமா எல்லாம் கேட்டார் தானே. கடைசியாக நடந்த மாநாடு 2013 இளைஞர் மாநாட்டில் உடனே ஒரு டவுன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இல்லை, மாநாட்டில் முடிகிற டைமில் 10 மணிக்கு முடிக்கணும், 11 ஆச்சு, என்ன பண்ண முடியும் நீ என்ன. நான் இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு டவுன் பஸ் இல்லை பிடிச்சி அவரை கொண்டு போய் எங்கே போட்டாங்க, திருச்சி சிறைச்சாலையில் போட்டாங்க. திருச்சி சிறைச்சாலையில் போட்ட உடனே என்ன நடந்தது, அவங்க மனைவி ராமதாசனுடைய மனைவி சரஸ்வதி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும். ஆமாம், ஜெயலலிதாவுக்கு எழுதுகிறாங்க. ரெண்டாவது என்ன எழுதுகிறாங்க, அவர் பல நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்காரு, இந்த நோய்கள்னால அவர் உயிருக்கு ஆபத்தாக இருக்குது, நான் உங்களை மடிப்பிச்சை கேட்குறேன், எப்படியாவது நீங்கள் என்னை வந்து என் கணவரை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அந்த லெட்டர் வந்து அந்த அம்மா சட்டமன்றத்தில் படிக்குது. இது போராளி வரலாம். இது மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க, இப்போ மடிப்பிச்சை கேட்குறாங்க, வேறு நோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படித்து காரி துப்பி வெளியே விட்டாங்க. ஸோ இந்த போராளின்ற போர்வையில் ஒரு வன்னியர் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள்லாம் ஏமாற்றி ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கவர் தான் ராமதாஸ், கரெக்டாக? ஆமாங்க, அதுதாங்க பணத்துக்கான கட்சி, மகனுக்கான கட்சி. இப்போ பணத்துக்கு மகனுக்குமான கட்சி தானே அது. பாட்டாளி மருமகளுக்கான கட்சியாகவும் இல்லை மருமகள் ஒன்றும் போகலையே, மருமகள் தான் இழுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த இதுலேயும் கட்சியில் பொறுப்பு கொடுக்கலையே. கட்சியில் ஏதாவது பொறுப்பு கொடுத்த இப்போ அதுதாங்க. இப்போ வந்து இவர் இருக்கிறார் இல்லையா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த முகுந்தன் வந்து கரெக்டான வாரிசில் வராரு. அவர் வன்னியராக இருக்கார், அதனால் அவருக்கு கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. அன்புமணி கோஷ்டிக்கு வந்து கஷ்டம், கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இது போன பிறகு அது இது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சி எடுத்து செய்கிறார். அவர் சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல என்ன சொன்னார், நாங்கள் முதல்ல இருக்கும்போது பானை சின்னத்தில் தான் நின்னாங்க. பானை போயிடுச்சு. ஆனால் அந்த பானையை உடைப்பெல்லாம் பேசினாலே அன்புமணி, உங்களுக்கு தெரியும், டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி மஞ்சள் மண்வெட்டி தூக்கின்னு அடிக்க போகிற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறது. இவங்கள வச்சு நீ என்ன பண்ணுவீங்க. சரி, அதுக்கு அடுத்தது என்ன, பானை போன பிறகு யானை, பானை போச்சு, டும் யானை வந்தது. யானையில் வந்தது நின்னாங்க, கொஞ்சம் பேர் ஜெயிச்சாங்க, ஓகே. அடுத்தது யானை போய் என்ன வந்தது, மாம்பழம் வந்தது. இப்போ மாம்பழம் போய் என்ன வந்திருக்குது, இந்த இடத்துல அக்னி கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அக்னி கேட்குறது இல்லை, மாம்பழம் போனால் ஒன்றுமே இல்லை, கட்சி அங்கீகாரமே போச்சு. அவங்களுக்கு சின்ன பூசாக கேட்டால் தானே சார். ஆமாம் சார், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அப்படியே வாழையடி வாழையை கட்சி மாற்றுற மாதிரி வாழையடி வாழையை அப்படியே ஒவ்வொரு தடையும் ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு சின்னன்ற மாதிரி மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இல்லை மாற்றிட்டு வரதில்லை, அது முடிஞ்சு போச்சுங்க. கட்சியை தேடணுங்க, காணாமல் போயிட்டுருக்கு. ஸோ இது யாராவது செஞ்சால் கூட இவங்க செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிப்பதில் கில்லாடிகள், தில்லாலங்கடி பேரொழிகள், இவங்களும் அவங்கள சாதாரணமாக இல்லை. சரி, நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஏன் நம்ம இவ்வளோ தப்பாக பேசுகிறோம் அப்படின்னா அது அடிப்படை காரணம் என்ன. ராமதாஸ் இப்போ கூட சொல்லார், என்னை விட இந்தியாவில் யார் இருக்கிறான் இடஒதுக்கீடை பற்றி பேசுறதுக்கு, சமூக நீதிக்கு நான் தான் குரல் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியோட உண்மை நிலவரத்தையும் இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு எவ்வளோ நல்லதுகள் நடந்துகிட்ருக்கு, இனிமேல் அந்த இளைஞர்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்றதையும் அவ்வளோ அழகாக விளக்குனீங்க சார். பிரைம் நேயர்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.